இந்த போராட்டத்தோடைய முக்கியத்துவம் என்ன? சட்டமன்ற நடவடிக்கைகளை கண்டித்து இந்த உண்ணாநோம்பு நடந்து கொண்டிருக்கிறது. 18ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்றத்தில் ஆளுகிற கட்சியை தன்னுடைய தரப்பு நம்பிக்கையை நிரூபிக்க வேண்டும் என்று கவர்னர் உத்தரவின் பேரில் சபையை கூட்டினார்கள். ஆனால் சபையில் பெரும்பான்மையாக இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கவர்னர் 15 நாள் அவகாசம் கொடுத்திருக்கிற நிலையில் ஒரு 48 மணி நேரத்திற்குள் இந்த கூட்டம் கூட்டப்பட வேண்டிய அவசியம் என்ன? மேலும் கிட்டத்தட்ட ஆளுகிற கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களெல்லாம் பிணை கைதிகளாக கொண்டு போய் கூவத்தூர் என்கிற பகுதியில் இருக்கிற ரெசார்ட்டில் அடைத்து வைத்துவிட்டு பிறகு அவர்களை எல்லாம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் உட்கார வைத்து அவர்களை இங்கே ஜனநாயக கடமை ஆற்றுகிற அந்த கடமையை செய்ய விடாமல் நீங்கள் தடுத்திருக்கிறீர்கள். ஆகவே அனைவரையும் ஒரு வார காலத்திற்கு அவர்களுடைய தொகுதிகளுக்கு சென்று மக்கள் கருத்துக்களை கேட்டு அவர்களை சுதந்திரமாக வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். அதே நிலையில் ஒருவேளை சபாநாயகர் அவர்கள் இன்றைக்கே வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று விரும்பினால் ரகசிய வாக்கெடுப்பை நடத்திட வேண்டும். முன்மாதிரி இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. ராஜ்யசபா தேர்தல், டெல்லி ராஜ்யசபா தேர்தல் தமிழகத்தில் நடைபெறும் போது எம்பிக்களை தேர்ந்தெடுக்க எம்எல்ஏக்கள் வாக்களித்திருக்கிறோம். இது போல தான் பேலட் பேப்பரிலே போட்டு வாக்களித்திருக்கிறோம். ஆகவே அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் பல முறை கேட்டோம். ஆனால் சபாநாயகர் அன்றைக்கு அதை மறுத்ததோடு மட்டுமல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்த எங்களை அந்த அறையில் பணியாற்ற விடாமல் அங்கிருந்து காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் உள்ளே அழைத்து மிக கடுமையான முறையில் எங்களை தாக்கி எங்களை அங்கிருந்து குண்டுக்கட்டாக எங்களுடைய கட்சியினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்களையே காவலர்களால் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியில் கொண்டு வந்து வீசிய காட்சியை அனைவரும் பார்த்திருக்கிறார்கள். பொதுவாக சட்டமன்றத்தில் ஏதோ ஒரு அமளித்து மொழி நடந்துவிட்டதைப் போல வெளியில் தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். நாங்கள் யாரையும் சட்டமன்றத்திலே பாராளுமன்ற நடையைத்தான் கடைபிடித்தோம். நாங்கள் சபாநாயகரைத்தான் முற்றுகையிட்டு எங்கள் கோரிக்கையை சொன்னோம். எந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்களையும் நாங்கள் தாக்கவில்லை. ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அன்றைக்கு சபாநாயகரோடு தான் எங்களுடைய கோரிக்கையை வைத்து நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். இப்படி சபாநாயகரோடு போராடும் போது சபாநாயகர் எங்களை அந்த அறையிலே பணியாற்றி விடாமல் வெளியேற்றி இருக்கிறார். அதுவும் குறிப்பாக 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றிருக்கிற சசிகலாவினுடைய பினாமி ஒருவர் ஆட்சி செய்வதை நாங்கள் மாத்திரமல்ல மக்கள் விரும்பவில்லை. ஏதோ நம்பர் கேமை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆட்சி செய்யலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே தான் சுதந்திரமாக வாக்களித்தால் நிச்சயமாக அந்த எம்எல்ஏக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்த காரணத்தினால் அதை நாங்கள் வலியுறுத்தினோம். அந்த வலியுறுத்தலுக்கு அங்கே இடமில்லாமல் எங்களை பலவந்தப்படுத்தி காயப்படுத்தி எங்களுடைய சட்டசபையினுடைய தலைவர் தளபதி அவர்களை காயப்படுத்தி அவரை அந்த அளவிற்கு அங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். ஆனால் வெளியேற்றிய பிறகு நாங்கள் கவர்னரை சந்தித்து மனு தந்திருக்கிறோம். பிறகு எங்களுடைய நிலையை எடுத்து வைக்க காந்தி சிலை அருகிலே கூடினோம். காவல்துறை அதற்கு அனுமதி தரவில்லை. உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டிருக்கிறோம். பிறகு நாளை ஜனாதிபதியும் சந்தித்து மனு தர இருக்கிறோம். இந்த நிலையிலே மக்களும் இந்த பிரச்சனையிலே கலந்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களில் எல்லா இடங்களிலும் இது போன்றதொரு உண்ணாநோன்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை மக்கள் அகற்ற வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ திமுக அகற்ற வேண்டும் என்பதல்ல இந்த நோக்கம். மக்கள் அகற்ற வேண்டும் என்கிற அந்த விருப்பத்திற்கேற்ப நாங்கள் இந்த கடமையை செய்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்திலே சபாநாயகர் நடந்து கொண்ட விதத்தை கண்டிப்பதோடு சபாநாயகராக இல்லாமல் அதிமுகவின் கூட்டத் தலைவராக அன்றைக்கு செயல்பட்ட காரணத்தினால் இந்த நிலையை எடுத்திருக்கிறோம். இதை விளக்குவதற்காகத்தான் இங்கே உண்ணாநோன்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு எவ்வளவு பேர் ஆதரவு தெரிவித்திருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி பல்வேறு அமைப்புகள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி திமுக செயல் தலைவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். யாரெல்லாம் ஆதரவு தந்துள்ளார்? இதை ஒத்த கருத்துடைய அத்தனை பேரும் வந்து ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய அறிக்கையிலே கூறியிருக்கிறோம். பல்வேறு தரப்பட்ட பொதுநல சங்கங்கள் இந்த உண்ணாவிரதத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் உண்ணாநோன்பை ஆரம்பித்திருக்கிறது. நிறைய பேர் வருவதாக இருக்கிறார்கள். நிறைய பேர் வருவதற்கான என்னிடத்தில் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட நிறைய பேர்
பொதுநல எஸ்னோரா அமைப்பைச் சேர்ந்த நண்பர்கள் வந்து அமைந்திருக்கிறார்கள். அப்புறம் அதே போல் தொண்டு நிறுவனங்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் வெளியிலே தெரியக்கூடிய பிரபலமானவர்களும் வருவதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம்.